நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கலாத்தியர் 6:1-10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே எய்த்துக் கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தம் ஊனியல்வாகிய நிலத்தில் விதைப்போ அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போ அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம். சிந்தனை. பவுலின் சிந்தனையில் திருச்சபை ஒரு பெரிய குடும்பமாகும். எனவே ஒவ்வொரு உறுப்பினர் வாழ்விலும் நாம் அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருக்க வேண்டியது இயல்பு. குறிப்பாக தவறு செய்பவர்களை பரிவுடன் திருத்துவது ஒவ்வொருவரின் கடமை. லேவி 19:17 காணப்படும் அறிவுரையே இதற்கு பின்னணியாக அமைகின்றது. இந்த வகையில் நாம் ஒருவரின் சுமை தாங்கி ஆகிறோம். சாதாரணமாக நம் மனித இயலாமையில் பிறருக்கு வேதனையை தருபவர்களாகவும் அவர்கள் மீது கடும் சுமைகளை சுமத்துகின்றவர்களாகவும் தான் நாம் இருக்கின்றோம். இது நாம் கிறிஸ்துவில் வாழவில்லை என்பதை தான் காட்டுகின்றது. நம் சமூகங்களில் பிறரின் குறைகளை நாம் கேள்விப்படும் போது அவற்றை தெருவெல்லாம் பறைசாற்றாமல் நம் மன அறையிலே கூட்டி சம்பந்தப்பட்டவரை மட்டும் அழைத்து தேற்றி திருத்தி வாழும்போதுதான் நாம் அவரின் சுமை தாங்கி ஆகிறோம். பொறுப்புள்ள சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோம். இன்னும் பிறருடைய கவலை, கண்ணீர் மற்றும் பண நெருக்கடி போன்ற தேவைகளில் நாம் அவர்களை தாங்கி வாழும்போது ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் வாழ்கிறோம். நம்மில் இறையருள் தேங்கி நம் வாழ்வை செழிப்பாக்கும். எனவே நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.